தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 25வது நாள். இந்த நல்ல நாள். இந்த நாளிலே நமக்காக மணிவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடல் 5 பற்றி நாம் சிந்திக்கலாம். பூதங்கள் தோறும் நின்றாய் எணிநல்லால் போக்கிலன் வரவிலன் என வரிகளோடு தூங்குகின்ற பாடல் இந்த பாடல். பூதங்கள் தோறும் நின்றாய், பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால், பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால், போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர், பூதங்கள் தோறும் நின்றாயேனில் நல்லால், போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர், கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், கேட்டறியோம் உனை கண்டறிவாரை, சீதங்கொள் வயல் திருப்பெரும் துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து, ஏதங்கள் அறுத்து ஏமை ஆண்டருள் புரியும், ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலினுடைய பொருள், விளக்கம், உட்கருத்து இவைகளை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். இந்த பாடலினுடைய பொருள்: குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, சிந்தனைக்கு எட்டாதவனே, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களிலும் நீயே இருக்கிறார். பஞ்சபூதங்களிலும் நீயே இருக்கிறார். நீ எங்கும் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. இப்படி அருளாளர்கள், புலவர்கள் எல்லாம் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை, உன்னுடைய சிறப்புகளை, பெருமைகளை எல்லாம் பாடல்களாக, பதிகங்களாக பாடுகிறார்கள். உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் உன்னுடைய அரிய பெரிய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆடுகிறார்கள், நினைத்து நினைத்து ஆடுகிறார்கள். இப்படி பாடியவர்களும் ஆடியவர்களும் உன்னை நேரிலே பார்த்ததில்லை. உன்னுடைய திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நீ எங்கள் முன்பாக வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம்
தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காக நீ துயில் எழுந்து வருவாயாக, துயில் நீங்கி எழுவாயாக, அருள்வாயாக, அருள்வாயாக. இந்த பாடலுடைய விளக்கம் உணர்த்துகின்ற கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, சிவபெருமானை பொறுத்தவரையில அவர் போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனை என்று சொல்லக்கூடிய போக்கிலன் வரவிலன் என்று போற்றப்படுகிறார். அதாவது நம்முடைய இறைவன் பெருமான் ஈசனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. பிறப்பிலி இறப்பிலி. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, அவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன், எப்பயுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் நம்முடைய பெருமான் ஆவான். இது தெரியாம அவனுடைய மூலத்தை அறிய முயற்சி செய்பவர்கள் அறிவு இல்லாதவர்களாக இருக்க முடியும். எத்தனையோ நூல்களை எல்லாம் படித்து ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. எனவே நம் சக்திக்கு மீறி அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே, அவனை நினைத்து நினைத்து பாடி பரவசப்பட்டாலே அவன் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவார், நமக்கு தெரிவார். இப்படிப்பட்ட அருமையான கருத்தை உணர்த்துகின்ற பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலின் பொருளும், ஒரு மேக முகிலாகி ஒத்துலகும் தானாய், ஊர்வனமும் நிற்பனமும் ஊழிகளும் தானாய், பொறுமேவு கடலாகி பூதங்கள் ஐந்துமாய், புனைந்தவனை புண்ணியனை புரிசடையினானை, திருமேவு செல்வத்தார் தீ என்றும் வளர்ந்த திருத்தக்க அந்தணர்கள் ஓதுநகரெங்கும், கருமேதி செந்தாமரை மேயும் கலனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கண்டு தொழுதேனே என்ற 7ஆம் திருமுறை பதிகத்திலே சுந்தரர் சொல்லும் பொருளும், அதாவது மலை, மேகம், உலகங்கள், ஊர்வன, நிற்பன, ஊழிகள், கடல், ஐம்பூதங்கள் எல்லாமாகவும் இருப்பன் ஈசன். வளமிக்கதும் அருள் நிறைந்த அந்தணர்கள் வாழும் காணாட்டு முள்ளூர் என்ற தலத்தில் கண்டுகொண்டேன் அப்படிங்கிறது. இதன் மூலமாக இறைவன் அடியவர்க்கு எளியவன் என்பது உண்மை என சொல்லுகின்ற பொருளும் ஒரே உட்பொருளை கொண்டவைகளாக அமைந்துள்ளன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.